இந்த சிந்தனையை ஒவ்வொரு மனிதரும் மனதில் நினைத்துக் கொண்டால் போதும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டோம். நல்ல வழியை மட்டும்தான் நம்ம வந்து செய்வோம், கை கொள்வோம். சரி, தமிழண்டா அப்படின்னு தலைப்பு கொடுத்தது, பெயர் சூட்டியது வேற யாரும் இல்லை. அது இந்த இடத்துல திருவிதிய சகோதர சபையுடைய சகோதரர் ஐயா அகஸ்டின் கே ராஜ் அவர்கள் தான். கேட்குறேங்க, எதுக்கு சொல்றேன்னா, நான் தூய சவேரியர் கல்லூரியில பாளையங்கோட்டையில் படிச்சிருக்கும் போதும் ஐயா வந்து அகஸ்டின் ஐயாவுடைய பழக்கம் கிடைச்சது. அங்க வந்து அவரோட வந்து ஒரு சில விஷயங்களில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வர கிடைச்சது. அதன் காரணமாக அவரோட பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இங்க வந்து விழா நடந்தது, பள்ளிகளுடைய விழா. அந்த விழாவில் சந்திக்கின்ற பொழுது ஜெகா எல்லாரும் அவரு ஜெகா ஐயா ஜெகன் சொல்றாங்க, அதே மாதிரி அவரு ஜெகா மே தமிழண்டா ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த விஷயம் தான் இன்றைக்கு தமிழண்டா அப்படின்னு இன்னைக்கு தமிழகம் என்று பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழண்டா கலைக்குழு தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது. தமிழண்டா இயக்கமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பேசும் காரணம், நான் தினந்தோறும் 100 பேருக்கு விழிப்புணர்வு இருக்கேன். பரோட்டா சாப்பிடாத, பிரியாணி சாப்பிடாத, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாத, பேல்பூரி சாப்பிடாத, நூடுல்ஸ் சாப்பிடாத, மாற்று மாநில உணவுகளையும் மாற்று நாடுகளுடைய உணவுகளையும் சாப்பிடவே கூடாது. தமிழர்களுடைய உணவுகளை சாப்பிட, ஏன்னா நம்மளுடைய கால சூழ்நிலை தான் நினைச்சிருக்காங்கன்னா உணவுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது பழைய சோறு பச்சை மிளகும் ரொம்ப நல்லது. தினந்தோறும் அதே மாதிரி ரேஷன் சாப்பிட்டா சக்கரை வரும். பழைய சோறு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி சாப்பிடுவாங்க, இட்லி தோசை. இப்போ வந்து காலையில் இட்லி, சாயங்காலம் இட்லி, மதியம் கூட இட்லி சாப்பிட்டு ஆட்கள் வேண்டும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது இன்னைக்கு இட்லி தோசை சாப்பிட்றாங்க, அது வந்து எடுத்து அதாவது புளித்த உணவுகள், புளித்த உணவு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, ரொம்ப எடுக்கக்கூடாது. அதனால உணவு கட்டுப்பாடுகளையும் உடல் கட்டுப்பாடுகளையும் நம்மளுடைய தமிழர் பண்பாடுகளையும் தமிழர் மருத்துவத்தையும் நம்ம வந்து காக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வளாகத்தில் பாருங்க, சித்த வைத்தியர்கள், நாடி நரம்பு பிடித்து பார்க்கக்கூடிய வைத்தியர்கள், வர்ம வைத்தியர்கள், அதுக்கப்புறம் கண் சிகிச்சை முகாம் நம்ம வாசன் நைக்கர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல குலசேகரத்திலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் கல்லூரியில் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு 12 பேர் வந்திருக்கிறாங்க. கண் மருத்துவமனை 15 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மருத்துவம் முழுக்க இலவசம். அதே போல நல்லதை விதைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மட்டும் தான் வரவில்லை. எல்லாருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக செய்யலாம். இந்த விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்கள் போதும் இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பட்டாளம் போதைகளுக்கு அடிமையாக கூடாது. முக்கியமான விஷயம் தான், போதைகளுக்கு அடிமையாகவே கூடாது. நல்லது எதோ அந்த வழி நாடி போன வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையை களமிறங்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது உயிர் மூச்சு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா ஜோதிமுறை அவர்கள் பேசுவார்.